டிஎன்பிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குகளை இதுவரை என்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் வச்சு பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 3, இரு எண்களின் கூட்டுத்தொகை 33, அவற்றின் வேறுபாடு 15 எனில் சிறிய எண்ணை காண்க. சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டா அதை ஆட் பண்ணி டிவைட் பை 2 ஒரு வாட்டி, சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 ஒரு வாட்டி. சரியா? இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். டிவைட் பை 2 கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 24 கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி கீழே பாருங்கள், சப்ராக்ட் பண்ணால் 18 கிடைக்கும். டிவைட் பை 2 கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 9 கிடைக்கும். இதில் 2ல் இது சின்ன நம்பர் 9 தானே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் ஒரிஜினல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இரு எண் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. கூட்டுத்தொகை ப்ளஸ்ஸு 33 கொடுத்துருக்கான். அதே மாதிரி வேறுபாடு மைனஸ் இவ்வளோ கொடுத்துருக்கான், 15 கொடுத்துருக்கான். இப்போ இதை ஈக்குவேஷன் 1 2ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகுமா? இப்போது இங்கே பாருங்கள், +6 -6 கேன்சல் ஆகிரும். +y 2y, இங்கே 15 போச்சுன்னா 18. ஸோ y ஈக்குவல் டு 18/2 எழுதலாமா? கரெக்டாக? அப்போது y 9 கிடைக்கும். இந்த y 9 வந்ததை ஈக்குவேஷன் 2ல் போடுங்க, உங்களுக்கு x கிடச்சிரும். 1ல் கூட போடலாம், பட் 2 ஈஸியாக இருக்கும். இப்போ -9 அங்கிட்டு போச்சுன்னா +9 ஆயிரும். ஸோ x ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சின்ன நம்பர் 9 தானே. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் போடுறதுக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலே போதும். எக்ஸாமில் சீக்கிரமாக ஆன்சர் கிடச்சிடும். டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட்கட்ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 32 இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே தான், பட் 2 நம்பர் அந்த எண்களைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸு ஒய் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பண்ணுங்கள், 2 நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பை 2, அதே மாதிரி 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2. ஓகேவா? கண்ணா என்ன கிடைக்கும்? 62/2 கிடைக்கும். ஓகேவா? கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் உங்களுக்கு 31 கிடைக்கும். சரியா? கீழே அதே மாதிரி பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 48/2 கிடைக்கும். 2 டேபிளில் போச்சுன்னா 24 கிடைக்கும். இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வருது, அதுக்கப்புறம் மைனஸ் வருது. 31/24. நீங்கள் பாட்டுக்கு 24/31 டிக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் பண்ணது தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 33வது கேள்வி பாருங்கள். 1/8 எத்தனை 1/2 உள்ளன? இப்போ 100ல் எத்தனை 10 இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? 10ஆல் டிவைட் பண்ணுவீங்களா? ஸோ 10 100ல் 10 இருக்கும். அதே மாதிரி 1/8ல் எத்தனை 1/2ன்னு கேட்டால் அப்படி எழுதலாமா? இப்போ 1/2 மேலே போச்சுன்னா என்ன? தலைகீழ் ஆகிடுமா? 2/1. ஸோ 1/4ன்னு கிடைக்கும். ஆப்ஷனில் 1/4ன்னு இல்லைன்னு யோசிக்காதீங்க. அதாவது 4ன்றது தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஏன்னு சொல்கிறேன். இப்போது 1/2 4 வாட்டி எழுதுங்களேன். சரியா? பாருங்களேன், 1/2 1/2 1/2. ஓகேவா? அந்த மாதிரி 4 1/2 எழுதுங்க. உங்களுக்கு இத்தனை 1/8 இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே 1 இருந்து கீழே இப்படி வந்துச்சுன்னா கீழே கேன்சல் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருது? 4. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 34வது கேள்வி பாருங்கள். 37 1/2 எத்தனை 1/8கள் இருக்கும்னு கேட்குறாங்க. முதல் 37 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 37 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1ஓட ஆட் பண்ணுவோமா? இப்போ 2 37 நமக்கு என்ன கிடைக்கும்? 74 கிடைக்கும். கரெக்டாக? அதோட 1 ஆட் பண்ணுங்கள். ஆனால் 75/2 கிடைக்கும். இப்போது 75/2 எத்தனை 1/8ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 1/8 மேலே போச்சுன்னா தலைகீழ் ஆகிடுமா? அப்போது 75/2 × 8/1. 8 வந்து 2 டேபிளில் 4 டைம்ஸ் போகும். இப்போ 75 × 2 300ன்னு கிடச்சிரும். போன சம்மில் மேலே 2 1 இருந்துச்சு, இங்கே 75 இருக்குது. ஓகேவா? அதை பார்த்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 25வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எண்ணில்னு கொடுத்துட்டான். ஒரு எண்ணுனா ஏ, அதன் தலைகீழ்னா என்ன? 1/n எழுதலாமா? வித்தியாசம்னா மைனஸ் 24/5ன்னு கொடுத்துட்டான் ஈக்குவல் டு. இந்த மாதிரி சம் பார்த்துட்டிங்கன்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதாங்க ஆன்சர். இதுதான் சிம்பிள் ஷார்ட்கட். ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும் தான் ஏக்கும் 1/aக்கும் வேல்யூ கொடுத்துருக்கான் 5ன்னு. கரெக்டாக? இப்போது நான் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏவை எடுத்து இந்த வேல்யூவில் போடுங்க. a - 1/aல சைன் முக்கியம். 5 1/aக்கு பதிலாக 1/5. சரியா? இப்போது எல்சிஎம் எடுத்துங்க. அப்போது 5 மேலே போச்சுன்னா 5 5 சார் 25 - 1/5ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 24/5ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போது இதுவும் சேமாக இருக்கா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரியா? இதே நான் ஆப்ஷன் டி எடுக்கிறேன் பாருங்கள். ஏக்கு பதிலாக 5 மைனஸ் 1/aக்கு பதிலாக -1/5 இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் டி இப்போ டிக் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பாக போயிருக்கும். ஏன்னா பாருங்களேன், சைனு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். நமக்கு 26/5 அப்படின்னு கிடச்சிருக்கும் ஆன்சர். நல்லா பாருங்கள். சரியா? ஸோ சைன் முக்கியம் இந்த மாதிரி சமக்கு. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே
சீக்கிரமாக 2 செகண்டில் எக்ஸாமில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 36வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8ன்னு சொல்லிட்டான். ஒரு எண்ணை ஏவா வச்சுக்கணும், அது தலைகீழ 1/7ன்னு வச்சுக்கலான்னு சொல்லிட்டோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கூடுதல்னா என்ன, ப்ளஸ்ஸு, சரியா, ஈக்குவல் டு 65/8. இப்போ என்ன சொல்லியிருந்தோம், கீழே என்ன நம்பர் இருக்கோ அது தாங்க ஆன்சர், சரியா. இது கூட செக் பண்ணலாமா, ஏக்கு பதிலாக 8 போட்டுருங்க, ஓகேவா. அப்போ என்ன கிடைக்கும், 8 8 64, கரெக்டாக எல்சிஎம் 8 வந்துடும், ப்ளஸ் 1 65/8 வந்துருச்சா, அவ்வளோதாங்க. சால்வ் கூட பண்ண வேணாம். 37வது கொஸ்டின் பார்க்கலாம். 10/3 மைனஸ் 15/3 ப்ளஸ் 5/3. இந்த மாதிரி பவரில் 3 இருந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் வித்து சைனோட. பாருங்கள், -15 என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே இருந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினாங்களே போதும், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ 3 10 30ன்னு கிடச்சிரும். இன்ட்டு 5 மைனஸ் 15 எழுதிக்கோங்க. 30 × 5 என்ன, 150 × 15. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. 150ஐயும் 15ஐயும் பண்ணால் 2250 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்கள், போன சம் மாதிரி தான், மேலே எல்லாம் கியூபில் இருக்கா, ஓகே. அப்போ என்ன சொன்னோம், 3 போட்டுக்கணுமா, போட்டு மல்டிப்ளை சைன் போட்டு எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 7 -23 இருக்குது, சைன் ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஆன்சர் காம்போ கண்டிப்பாக மைனஸில் தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், 3 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 21 கிடைக்குமா, இன்ட்டு 16 இன்ட்டு -23. இப்போ 21ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 336 அப்படின்னு கிடைக்கும், இன்ட்டு -23. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7728 அந்த மைனஸ் சைனோட. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சரியா. 39வது கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம், 1.6 பார்னு கொடுத்துட்டாங்க, சரியா. இந்த மாதிரி சம் கேட்டால் இந்த ஷார்ட்கட் ரொம்பவே முக்கியம். இப்போது இதை பாருங்களேன், A/B பார்னு இருக்குது, இதே மாதிரி இருக்கா, 1:6 பார்னு. ஸோ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 6 போட்டு அங்கே என்ன இருக்கோ அப்படி எழுதுங்க, AB - 1/9, சரியா. ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 6. ஸோ 16 - 1/9 பண்ணால் என்ன, 15/9 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. இப்போது சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3 டேபிளில் போச்சுன்னா 5/3, ஓகேவா. 5/3 தான் ஆன்சர். இந்த ஷார்ட்கட் ரொம்பவே முக்கியம். இந்த 6 பார்ன்றது 6 6ன்னு போயிட்டே இருக்கும், அதனால அந்த பார் போட்டிருக்காங்க, சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 40வது கொஸ்டின் பாருங்கள். 1.45 பார், 2க்கு பார் கொடுத்துருக்கான். அப்போ டைப் 2வா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏபிசின்னு. அப்போ என்ன கிடைக்கும், 145 - 1 / 99, சரியா. இப்போ பண்ணுங்கள், 144/99ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் 33 மேலே 48ன்னு கிடைக்கும். திருப்பி 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 11 மேலே வந்துட்டு 16ன்னு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 16/11. ஷார்ட்கட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணிங்கன்னா வெறும் 3-4 செகண்ட் தான் ஆகும் ஆன்சர் கண்டுபிடிக்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 41வது கொஸ்டின் பாருங்கள். 0.568 பார், 6க்கும் 8க்கும் பார் இருக்குது. நல்லா பாருங்கள், எத்தனை பார் புள்ளிக்கு அப்புறம் இருக்கோ, 2 பார் இருந்தால் 2 9, பார் இல்லைனா அதுக்கு 0, சரியா. இப்போ பாருங்கள், A.BCDE எழுதுகிறேன், டிக்கு பார் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி கிடைக்கும், ABCDE எத்தனை நம்பர் இருக்கோ அதை எழுதிட்டு -ABC, சரியா. உங்களுக்கு ஃபார்மேட் புரியும் எப்படி எழுதுறேன், டிவைடட் பை 2 பார் இருக்குது, ஸோ 2 9, 2 நம்பருக்கு பார் இல்லை, பிசிக்கு பார் இல்லை, ஸோ 2 0. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத மட்டும்தான் கீழே நம்பராக நீங்கள் எப்படியா கன்வெர்ட் பண்ணி எழுதணும், சரியா. புரிஞ்சிருச்சா. இப்போ 0.568 எழுதலாமா, ஓகேவா. ABCD - AB/990 அப்படின்னு இருக்கு. இப்போ எப்படி கிடைக்கும், 0568 எழுதிட்டு -ABனா 05, கரெக்டா, டிவைடட் பை 990. 0க்கு ஒன்றுமே இல்லைல்ல, அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஸோ 568 - 5/990 கிடைக்கும், ஓகேவா. 568ல் 5 போச்சுன்னா 563/990, அவ்வளோதான், சிம்பிள். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 990 9900 இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதை நல்லா நோட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 42வது கொஸ்டின் பாருங்கள். 1 + 1 / 1 + 1 / 1 + 1/3 இருக்கு, சரியா. இங்கே பாருங்களேன், ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கல எத்தனை 1 இருக்கோ அத்தனை 1 எழுதிக்கோங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள் 1/3 இருக்கா கடைசியாக, அதை லாஸ்ட் 1ஓட எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணுங்க, இந்த 3 மேலே இருக்க 1ஓட
ஆட் பண்ணி 4/3 அப்படின்னு எழுதிக்கோங்க. கீழே இருக்க நம்பர் மாறாது, ஆட் பண்ணி மேலே இருக்க நம்பரை மட்டும் அப்படியே வச்சுட்டு எழுதிக்கணும். சரியா? எழுதிட்டிங்களா? இதுக்கு 1 இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மேட். வேறு நம்பர் மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்றதை அடுத்த சம்மில் சொல்கிறேன். இப்போ இந்த 4/3 தலைகீழாக மாற்றி அங்கே கொண்டு போய் எழுதணும். 3/4 எழுதியாச்சா? எழுதிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க, 4 போய் 3ஓட ஆட் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. 7/4. கீழே இருக்க நம்பர் மாறவே மாறாது, டினாமினேட்டர். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்வாப் பண்ணி எழுதுங்க. என்ன கிடைக்கும்? 4/7. சரியா? இப்போ இந்த 7 கொண்டு போய் 4ஓட ப்ளஸ் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். 7 அப்படியே தான் இருக்கும். ஸோ 11/7 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதா? முதல்ல என்ன பண்ணுங்கள், என்ன நம்பருக்கோ எழுதுங்க. அந்த நம்பரில் கீழே இருக்க நம்பரை ஆட் பண்ணி வர நம்பரை எழுதுங்க. டினாமினேட்டர் மாறவே மாறாது. இது 1க்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட். வேறு நம்பர் என்னச்சுன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், 1 இல்லாமல் வேறு நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி 2, 3, 1ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு லாஸ்ட் நம்பர் என்ன கடைசியாக எழுதுவோமா? என்ன பண்ணுவோம், 5 தூக்கி 1ஓட ஆட் பண்ணுவோம். 1 இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? 6/5ன்னு கிடைக்குமா? சரியா? இப்போ தலைகீழ எழுதுவோமா? தலைகீழ என்ன கிடைக்கும்? 5/6ன்னு கிடைக்கும். நல்லா பாருங்கள், இங்கே 3 இருக்குது, 1 இல்லை. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்க 6 3ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ண என்ன? 18 கிடைக்கும். அதை 5ஓட ஆட் பண்ணுங்க. சரியா? ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 23/6. சரியா? இப்போது இதை தலைகீழ எழுதுனா என்ன கிடைக்கும்? 6/23. ஓகேவா? இப்போ இங்கேயும் 1 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 23 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் 46 கிடைக்குமா? அந்த 46 6ஓட ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 52/23. அதுதாங்க ஆன்சர். சரியா? 1 இருந்தால் இந்த ஃபார்மேட். வேறு எந்த நம்பர் வந்தாலும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? 44வது கொஷின் பாருங்கள். 4 - 5 நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஷின் மாதிரியே இருக்குது. இதை சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். இருக்க நம்பர்லாம் எழுதிக்கலாமா? 1, 3, 2. லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 1/4. அதை தூக்கி எழுதிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், 2 இருக்குது, 1 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கீழே இருக்க நம்பரை 2ஓட மல்டிப்ளை பண்ணி பண்ணால் என்ன? 8 கிடைக்குமா? அதை 1ஓட ஆட் பண்ணணும். புரிஞ்சா இந்த ஷார்ட்கட்டு? இப்போ ஓரளவு உங்களுக்கு மொத்தமாக புரிஞ்சிருக்கும். 9/4ன்னு கிடைக்கும். இது தலைகீழ எழுதுனா என்ன கிடைக்கும்? 4/9 கிடைக்கும். இங்கேயும் 1 இல்லை. என்ன பண்ணணும்? 3ஓட 9 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? பண்ணால் என்ன கிடைக்கும்? 27. அதை 4ஓட ஆட் பண்ணணும். 31/9ன்னு கிடைக்கும். சரியா? இதை தலைகீழ எழுதுனா 9/31 கிடைக்கும். இங்கே பாருங்கள், 1 இருக்குது. 1 இருந்தால் என்ன பண்ணணும்? வெறும் கீழே இருக்க நம்பரை மேலேயோட ஆட் பண்ணி அப்படி எழுதணும். 40/31 கிடைக்குமா நமக்கு? இதே இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறோம். இங்கே மைனஸாக இருந்தால் ஆடுக்கு பதிலாக சப்ராக்ஷன் பண்ணணும். அவ்வளோதாங்க ஷார்ட்கட். சரியா? மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன சம் முடியலை, இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 - 5/40/31 கிடைக்கும். சரியா? இதை இந்த 40/31 மேலே கொண்டு போயிருங்க. போனால் என்ன கிடைக்கும்? 4 - 5 × 31/40 இப்படி கிடைக்குமா? கரெக்டு தானே? இப்போ 5வது வாய்ப்பாடில் 40 8 வாட்டி போகும். ஸோ 4 - 31/8ன்னு போகும். எல்சிஎம் 8 கிடைக்கும். கரெக்டாக? இப்போது 4 8s are 32 கிடைக்கும். 32 - 1 1/8. அவ்வளோதாங்க ஆன்சர். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுங்கள் கொஷினில், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் போகலாம். 45வது கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான சம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை 2x + 7/4 பண்ணணும். எப்பவும் போல் எத்தனை 1 இருக்குது? 4 1 இருக்குது, எழுதிட்டோம். லாஸ்ட் நம்பரை போட்டோம். இங்கே 1 தாங்க இருக்குது. அப்போ ஈஸி. ஸோ 2 தூக்கி 1ல் ஆட் பண்ணால் 3/2. கீழே இருக்கிறது மாறாதுன்னு நமக்கு தெரியும். தலைகீழாக இருக்கிறத மாற்றுங்க. அடுத்தது போகும்போது 2/3. ஸோ 3 2ஓட ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். 3 அப்படியே தான் இருக்கும். 5/3. ஸோ இதே மாதிரி பண்ணிட்டே வரணும். கரெக்டாக? இங்கே தலைகீழாக மாற்றினா 3/5 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ 8/5. இங்கே தலைகீழாக மாற்றினா 5/8ன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஆட் பண்ணால் 13/8 இருக்கும். இதே இங்கே மைனஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டே வரணுங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ். அவ்வளோதான். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 13/8 போட்டுருங்க. 8 2ஆம் வாய்ப்பாடில் 4 தடவை போதும். கரெக்டாக? 13/4 + 7/4. எல்சிஎம் காமனாக இருக்குது. இப்போ மேலே இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணால் போதும். அப்போ என்ன கிடைக்கும்? 20/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 20 4ஆம் வாய்ப்பாடில் 5 வாட்டி போகும். ஸோ ஆப்ஷன் பி 5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எல்லாத்துக்கான ப்ரிப்பரேஷனும் அதில் இருக்குது.
அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.